அது
கல். அந்த கல்லைத்தான் இடிச்சு தூளாக்கி பவுடராக்கி அதை சுருமாவாக பயன்படுத்துவார்கள். இஃப்ரித் என்ற சொல் கல்லுதான். அந்த கல்லுதான் சுருமாவாக பயன்படுத்தப்படுகிறது என்று அறிஞர்கள் அதற்கு விளக்கம் தாராம். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள் கண்களை அதனுடைய அக்கையும் கொடுத்து கண்ணுக்கு சுருமாவிட்டு கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழியையும் நமக்கு சொல்லித்தாராம். இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. கண் பார்வையை பாதுகாத்துக் கொள்ள, கண் நோயை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள இன்னொரு மருத்துவம் இருக்கிறது. அது நம்மாக்கள் பெருசா செய்யறதில்லை. செஞ்சாலும் மருத்துவர்கள் போன சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒருவர் பாங்கு கேட்கும் போது அதிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்கும் போது இந்த பெருவிரல்களை எடுத்து அதை முத்தி மர்ஹபன் பி ஹபீபி குர்ரத்து ஐனி யா ரசூலுல்லாஹ் மர்ஹபன் பி ஹபீபி குர்ரத்து ஐனி என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பேரை சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அந்த கண்ணை அவர் முத்தம் கொடுத்தால் கண்களை இப்படி தடவினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவருடைய கண் பார்வை பாதுகாக்கப்படும். மட்டுமல்லாது அவனுக்கு லம் தர்பத் ஐனாஹு, அவனுக்கு கண்ணோயே ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகிய முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே ஒரு மனிதன் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறைகளில் ஒன்றாக இந்த முறையில் காணப்படுகிறது. நிறைய இந்த காலத்தில் நிறைய பேர்கள் கண் பார்வைகளை இழந்தவர்களாக இருக்கிறது, அது கண் பார்வைகள் குறைந்தவர்களாக இருக்கிறது. நிறைய பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் அழகான கண்களாக சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் வந்து சில நாட்டுக்காரருடைய கண்ணு சிறியசா இருக்கும், கண்ணு சிறிய கண்கள். சில நாட்டுக்காரருக்காக கண்ணு பெரிய கண். அப்படி இல்ல, நடுத்தரமான கண்ணா. சில சைனா போன்ற பகுதியில் இருக்கிறவங்க கண்கள் எல்லாம் ஒரு சின்ன கண்களாக இருக்கும். அப்படி கண்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய கண்களாக காணப்பட்டது. அது மாத்திரமல்லாது கண்களுடைய உருவம், கண்களுடைய வடிவு இன்னொன்று இருக்கிறது தெரியுமா? அந்த கண்ணில் இருந்த சக்தி, பலம், அற்புதம். அப்படி பார்த்தா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கபரையும் அடுத்த கபரையும் நட்டுங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஈச்ச மட்டைகள் ரெண்டும் பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் அந்த கபராளியுடைய அதாபை சாப்பிடப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மரம், ஒரு உயிருள்ள ஒரு மரம் காய முன்னால அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறது. அந்த தஸ்பீஹுடைய வர்க்கத்தினால கபராளியுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது. அதனாலதான் இன்று வரைக்கும் நாம வயல்வாடிக்கு போய் ஒருத்தர் அடக்கம் செஞ்சா நான் என்ன செய்வோம்? மரம் கட்டிட்டு வரோம். ஏன் காரணம்? அந்த மரத்துடைய தஸ்பீஹ் அந்த கபராளிக்கு கிடைக்கிறது. இதை வழிகாட்டினார்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். அந்த ரெண்டு பேரும் செய்தது அப்பவே இல்லை. மொத்தம் போல் சொல்லி தெரிஞ்சவர். இரண்டாவது சிறுநீர் கழித்து ஒன்றா சுத்தம் செய்தாரா? ரெண்டு பேர் தான் அந்த கபர்களிலே அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுக்கு எங்களுக்கு வெளியில தான் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணுக்கு தரையில உள்ளதும் வரும். எங்கட பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்கு, அளவு. இந்த சாதாரண நல்ல கண்பார்வை உள்ளவர்னா ஓரளவு எந்த திரையும் இல்லாட்டி எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு பார்க்கலாம். ஆனா அவங்க ஒரு லிமிட் ஒன்றிருக்கிறது. எழுத்த ஒரு லிமிட் தான், ஒரு ஓட ஒரு லிமிட் தான். அதை தாண்டி ஒரு மனுஷனால பார்க்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த ஆற்றல் எல்லாம் தெரியுமா? ரசூல் முஅத்தா என்ற அந்த நிகழ்வு போர் நடக்கிறது. சஹாபிகள் எல்லாரும் அந்த போருக்கு போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சஹாபிகளை எல்லாரையும் உட்கார வச்சுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நடக்கிறத இந்த நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். லைவா சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது இந்த டைம்ல ஜஅபர் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை கையில எடுத்தார்கள். அவங்க இப்ப ஷஹீதாகிட்டாங்க. அப்படி சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த டைம்ல நடந்து கொண்டு 1000 மைல்கள் கங்கால நடக்கிறது. அங்க நடந்து கொண்டிருக்கிறது இங்க சொல்றாங்க. சொல்லி போட்டு கடைசியாக சொன்னாங்க, இப்ப காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய கொடியை கையில எடுத்தார்கள். அவர்களுடைய கையினால் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சஹாபி அவசரமா குதிரையில ஏறி ஒரு நாள் 2 நாள் பிரயாணம் செஞ்சு வரணுமே, பிரயாணம் செஞ்சு அவசரமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னால வந்து நின்றதோட பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடந்தது நாங்களோட நீங்க சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் நீங்க வரவே இல்லை, நீங்க வரவே இல்லை, நாங்களோட நீங்க சொல்ற சஹாபிகள் மேல நாங்க சொல்லுவோம் தண்டனை அப்படிப்பான். ரசூலுல்லாஹ் நீங்களே சொல்லுங்கடா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நடந்த நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்னாங்க. அந்த சஹாபி அப்படியே ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, நடந்தது எந்த ஒன்றும் பெருமானார் விடவும் இல்லை. அங்க நடந்த ஒரு நிகழ்வை பெருமானார் மாற்றி சொல்லவும் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் என்பது வெறும் கண்கள் அல்ல, அற்புதங்கள் நிறைந்த கண்ணாக அல்லாஹ் தஆலா அந்த கண்கள் ஆக்கி கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? எங்க கண்ணை மூடினா எங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. கண்ணை மூடினா எங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடுவாங்க, ஆனா எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன இலைய தனாமானி வலா யனாமு கல்பி. ஆயிஷாவே, என்ன பார்த்தா கண்ணு ரெண்டும் மூடித்தான் இருக்கும், என்ன கல்பு தூங்காது அப்படின்னா. அதனாலதான் பெருமானாருக்கு கனவுல வகி வந்தால், கனவு கண்டால் அது கூட வகியாகத்தான் எழுதப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கனவில் இதை கண்டேன், நீங்க இதை செய்யுங்க கட்டளை போட்டா அதை செய்யும். ஏன் தெரியுமா? பெருமானாருக்கு கனவில் சொல்லப்படுவதும் வகிதான். எழுது தூங்க போனா
சின்னமான நாயகம் சொல்லலாம். ஒரு சின்ன சொல்லை சொல்லி அதனுடைய விளக்க முடியாமல் பேசி நாம் நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. அதனாலதான் சமாளியத்தில் நேற்று நான் முடிவு சொல்லும் போது அந்த முடிவுள்ள அற்புதம் உங்களுக்கு சொன்னேன். எந்த முடிவு உங்கள் முடிவு நான் நாயகத்துடைய முடிவு ஒன்றல்ல. எங்கள் கண்ணு நாயகம் சொல்லலாம் சொல்லக்கூடிய கண்ணு ஒன்றல்ல. எனக்கு வெறுமனை கண். ஆனால் பெருமானாருக்கு கண்ணை அல்லாஹ் கண்ணையே அல்லாஹ் அற்புதமாக தான் கொடுத்திருந்தார்.
கொஞ்சமாக இருக்கணும், அதுல நிறைய விஷயம் இருக்கும். அதுதான் நல்ல பேச்சு. நிறைய நினைவாங்க முன்னால என்ன நடந்தது, ஏதோ ஒரு வாகனம் சொல்லுவாங்கல்ல, சொன்னா ஆக்சிடென்ட் ஆயிட்டு சொன்னா போதும், அது அங்கே படமா எடுத்துக்கொண்டு வந்து அங்கே ஒரு வாகனம் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது ஓவர் பேசுவாங்க. இது நல்ல பேச்சு. அவ்வளோ சில நேரத்தில் அப்படி பேசினா அவங்க பேச்சு கால கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பேசினா அது எப்படி தெரியுமா பேசுவாங்க, சிரிசா பேசுவாங்க, அதுல நிறைய அர்த்தம். அப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்த அற்புதம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருக்குது, அதுல வரக்கூடிய உமிழ் இருக்கிறது, அற்புதமான உமிழ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் ஒரு தடவை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க தங்களுடைய உமிழ் நீரை பல பேர்கள் அந்த உமிழ் நீரை அடைந்து வழக்கடைந்திருக்கிறார். வழக்கடைந்ததுன்னா சாதாரணமாக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் உமிழ் நீரை கீழே துப்பினார். அதல்ல, இன்னும் இருக்குது, காரி துப்பினார், காரி உமிழ்ந்தார். இலா கனஹ்தன சஹீஹுல் புகாரில ஹதீஸ் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்பினால் அது ஒரு சஹாபிகள் சொல்லுவாங்க. குடிச்சு அதை எடுத்து அந்த உடம்புல எல்லாம் கேட்டுக் கொள்வார்கள். சஹீஹுல் புகாரில ஹதீஸ். இதெல்லாம் இந்த காலத்துல அக்கால அந்த காலத்துல மூடநம்பிக்கை மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாங்க யாருமே அப்படி செய்யறது இல்லை, யாரும் என்ன செய்யறது இல்லை. ஒரு சாலையான பெரிய ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர் வந்தா அவசரமா போய் சலாத்தையை கையை முத்த கொடுக்க போட்டாங்க இல்லையா? இந்த கையை முத்த கொடுக்கறது சில பேர் இருக்காது, கையை முத்த கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்க நாட்டுல சாதாரணமா ஒரு நாட்கள் கையத்தான் கொடுக்க, சில நாடுகள் இருக்கிற பிள்ளைகள் உண்மான வாப்பா கையை மோதுதான் கொண்டு போவாங்க. முஸ்லிம் நாடுகள் பெரிய மனிதனை கண்டா வயசுல மூத்தவரா கையை மோந்தே ஆகுவாங்க. சில நாடுகள் அது வலுவான மரியாதை. உலமாக்களை கண்டா உஸ்தாதுன்னு தான் பேசுவாங்க. பேசுறது மட்டுமல்ல, நெஞ்செத்தி வளர்ச்சி சலாத்துக்கு மரியாதையாக தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் அதெல்லாம் எந்த தப்பு கிடையாது, அதெல்லாம் மரியாதைக்குரியது. இவரோட தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த பாருங்கள், எங்க காலத்தில் செய்யற வேலைகளை பாருங்கள், எவ்வளோ சொல்லுவாங்க மூட நம்பிக்கைக்குரிய வேலைகள் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சஹாபிகள் செஞ்ச உடனே நாங்க செய்யல. சஹாபிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலையை நாங்க செய்யல. சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரை குப்பினா அதை கீழே முழுதுவில்லை. அதை எடுத்து கையில எடுத்து உடம்பெல்லாம் தேய்த்துக் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அது வழக்கம் சென்றது தெரியும். அதனாலதான் நான் சொல்லல, அதெல்லாம் செய்ய மாட்டோமா, அதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா விட்டு சுப்பீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்ல. முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயுடு விட்டுக்குவாரா. ஒரு வரும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அழுது கொண்டு இருக்கிறார். உடனே கேட்டாங்க, ஃபாத்திமாவே என் பேரப்புள்ள அழுகுறாங்க இல்லையா? சொல்லலாம் பசியில அழுகுறாங்க, சாப்பிடுறது அதனால பசியில அழுகுறாங்க. ரெண்டு பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கால உட்கார வச்சுக்கொண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு பசிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், பெருமானார் தான நாக்கு கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் பெருமானாருடைய நாக்கை சுவைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய பசி அடங்கி அழுகையும் அடங்கியது. இந்த பிள்ளை பசி அடங்கினதோட இந்த பிள்ளை சாதாரண நான் சொல்லுவோம், பிள்ளை அழுது ஒடிக்கிறேன்னா இந்த வாய் ஏதாவது ஒன்று போட்டு வாயில வைக்கிற மாதிரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழ் நீரை சுவைத்த பிள்ளைகள்ல மிச்சம் பெரிய சிறந்த பிள்ளைகள் தான் சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அது ஹைபர் அகையோடி கொண்டு போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது. அது ஒன்றுதான் என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய உயிரில் வரக்கத்து மட்டுமல்ல, அது அல்லாஹ்விடத்திலே ஒரு நன்மணமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கலாம். மதீனத்துல நிறைய கிணறுகள் இருக்கு. குபா இருக்கு, மஸ்ஜிதுல் குபா. குபாவுக்கு வெளியில ஒரு கிணறு இருக்கு. குபா பள்ளிக்கு வெளியில வரும்போது ஒரு கிணறு. அந்த கிணறுக்கு பல பேர் இருக்கு. பிதுல் ஹாத்தம் என்ற ஒரு பேர், பிதுல் உத்மான் என்ற பேர், பிதுல் அனீஸ் என்ற ஒரு பேர், 3 பேர் இருக்கு அந்த கிணறு. அந்த கிணறு உள்ளது உத்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த கிணறு. அந்த கிணறை உத்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க புனர்நிர்மாணம் செய்யும் போது அவங்களோட மோதிரம் அதில் விழுந்தது. அதனால அந்த பேர் என்ன, பிதுல் ஹாத்தம் என்ற ஒரு பேர் இருக்கு. மதீனாவுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த காலத்துல தண்ணி கஷ்டம் இருந்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணிக்குரிய வசதிகளை அதிகமா செஞ்சு உருவாக்குவாங்க. அந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு தண்ணி வசதி அமைச்சு கொடுக்கிறது இருக்குது, அது மிக உயர்ந்த நன்மை, அல்லாஹ்வுக்கு பெரிய நன்மை. அப்படி என்ன இருக்கும், இப்பதான் தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி வசதி இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு பெரிய நன்மை உள்ளது. மதீனா வாசிகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாவிலே சிறந்தது எது என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்மா, தண்ணி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல மதீனாவுல குபாவுக்கு போற வழியில ஒரு சைதாவுக்கு போகும்போது ஒரு கிணறு, பிதுல் ஹரிஸ் ஒரு கிணறு, பிதுல் ஹரிஸ். அது ஒரு தண்ணியை பார்க்கல, சுத்தி பெரிசா கட்டி வச்சிருக்கிறாங்க, நல்லா போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பிதுல் ஹரிஸ் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த கிணத்துக்கிட்ட போறாங்க. அதோட இல்ல, அந்த கிணத்துக்குள்ள அடி வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்குள்ள இறங்கினாங்க. இறங்குறது மாத்திரமல்ல, கொஞ்சம் தூரம் இறங்கி ஒரு வாளியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து தண்ணி எடுத்தாங்க. எடுத்து அந்த கிணத்துக்கிட்டே வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சாங்க. உது செஞ்சது மாத்திரமல்ல, ஒரு வாளி தண்ணி எடுத்து வாயில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணியை ஊத்தி வாயில நல்லா கொப்பளித்து அந்த கிணத்தில் துப்பினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிதுல் ஹரிஸ் என்ன தெரியுமா? ஹரிஸ் கிணறு என்ன தெரியுமா? இது சொர்க்கத்து கிணறுகளில் ஒன்று தான் சொல்லலாம். சொல்லிக்கொண்டு அலிரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வஃபாத் நெருங்கும் போது சொன்னார்கள், என் மேலெல்லாம் சரியான சூடா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணத்தால வண்டி கொண்டு வர சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணத்தால கொண்டு வந்து எனக்கு குளிப்பாட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிப் போட்டு அலிரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு வசியத்து செஞ்சாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
கழுத்தெழுதிட்டு வந்து ஆரம்பிச்சியால வல்ல போட்டு சாப்பிட்டு போய் போட்டு அடுத்தவங்க நாட்டம் அடிக்கணும்னா அதை நாங்க இந்த பாக்கெட்ல வச்சு கொண்டு வருவோம். அடுத்தவங்களுக்கு இடத்துல இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. எங்களால அடுத்த மனிதருக்கு எந்த நாட்டமும் துர்நாட்டமும் அடையாமல் நாம பாதுகாக்கிறோம். அதை சொல்லும் போதுதான் கேட்டார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலப்பாவில் இப்படி விஸ்வாச சொல்லிக் கொள்வாங்களாம். இப்ப நாம சொல்லிட்டாங்க நானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கு நாட்டம் இல்லை எங்க வாய்க்கு நாட்டம் இல்லையா? விஸ்வாசாங்க தலைப்பாய்க்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தானே இருக்கிறாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுதா வாயில இருந்து எந்த ஒரு நாட்டமோ அல்லது துர்நாற்றமோ வந்ததாக வராதே இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக எங்களுக்கு சொல்ல முடியாது. எங்களால அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் வரும் அல்லது துர்நாற்றத்தை அனுபவிப்பார்கள் என்றிருந்தால் நாம் அதை செய்யக்கூடாது. விஸ்வாசம் செய்வது தொழில் தப்புகளோடு செய்வதும் சொன்னதுதான். ஆனால் அதை வைக்க வேண்டிய முறையோடு இருக்கிறது. அடுத்த மனிதன் ஒரு தடவை எனக்கு அப்படி சொன்னார். ஒரு பள்ளியில போயிட்டு நான் தொழும் போது ரெண்டு பேர் சண்டை பெரிய அதை நீயா திருப்பி சொல்லுவோம். ஏன் வந்து சேர்த்தோம் ஏன்னு கேட்கும் போது சொன்னாரு, இந்த மனுஷன் சொல்லுங்க விஸ்வாசம் விசுவாசம் ஏன் காரணம்? அவர் சொன்னார் எனக்கு நாட்டம் அடிக்கிறது என்று சொன்னார். அதனால விஸ்வாசத்தை நல்ல சுண்ணத்தான காரியம். அத தொழுகைக்கு முன்னாலும் செய்யணும் சொன்னார். நிறைய டைம்ல வாய் பேதமாகும் போதெல்லாம் விஸ்வாசம் செய்யறது சொன்னார். பிரசப் பண்ணினாலும் சரிதான், பிரசப் பண்ணினாலும் சரிதான். ஆனால் பிரசப் பண்றதோட இந்த அராக்கன் குச்சி இருக்கு, அதை குச்சி வச்சு செய்யறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தால் அது இன்னும் ஒரு சுண்ணத்தான காரியம் தான். எனவே அதை நாம் செய்தாலும் அடுத்த மனிதருக்கு அசிங்கம் வராமல் பாதுகாக்கிறோம். சபையில என்று பல்லெடுத்து செய்யக்கூடாது. அது சிலவங்க அழகிய முறையில வாய்க்கு மறைச்சும் செய்வாங்க. அதான் ஒழுக்கம். சில பேர் சபையில கொண்டு சாப்பிடும் போதும் அந்த ஒழுக்கம் பார்க்கறதில்லை. வாயில் ஏதாவது பல்லுக்குள் ஏதாவது ரோவில ஆண்டு பல்லுகள் இருக்குவாங்க. சபையில் கணக்கு உட்கார்ந்து அதுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கங்கள் இஸ்லாம் சொல்லி தந்தது. அந்த ஒழுக்க உறப்படிதான் நம்ம செய்யணும். சபையில உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு இருந்து கொண்டிருக்கும் போது தண்ணியை குடிச்சு அதே இடத்துல வாயை கொப்பளிப்பாங்க. எல்லாம் ஒழுக்கம் இல்லாத செயல்கள் அப்படிலாம் நாங்கள் செய்யக்கூடாது. எனவே விஸ்வாக்கு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். அதை நாங்கள் உறப்படுத்திக் கொள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்களும் அதை செஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரமில்லாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணில வாயில அதோடு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் அல்லாஹ் தஆலா அழகையும் அற்புதத்தையும் கொடுத்தார். நாங்கள் ரெண்டையும் படிக்கணும். எப்படி படிக்கணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்றதை படிக்கணும். அதன் மூலமாக படித்து அதில் ஒரு அற்புதத்தை விளங்கி பெருமானார் எங்களுக்கோட ஆள் அல்ல, அவர் எங்களுக்கோட சாதாரண ஆட்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் மீது அன்பை அறிமுகப்படுத்தி நல்ல முன்னீங்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நாங்கள் நேற்றிலிருந்து பெருமானாருடைய அழகு அவர்களுக்கு கண்ணு வாங்கி முத்தமாக சொல்லுவாரோ நிறைய தலைப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு இந்த தலைப்புகளில் இருந்து முக்கியமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வார நாட்களில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. அல்லாஹ் நம்மை பாவங்களை மன்னித்து நல்லவர்களாக சீரியர்களாக நம் வழிகளை மாற்றி வருவாயா. சமீபியாகலாம் அதிகங்களாக பொருட்களை உருவிக் கொள்வாயா. ரபியத்தில் ஒரு மாதத்தில் அன்பானவர்களுடைய இல்லங்களுடைய வசந்தங்களாக ஆக்கி தருவாயா. கவலைகள், கண்ணூர்கள், சூரியங்கள், வளர முசீபத்துகள் அனைத்தையும் பாதுகாத்து தருவாயா. தீர் மோகங்கள், விபத்துகள், ஆபத்துகள் அனைத்தையும் பாதுகாத்து தருவாயா. இந்த மகிழ்ச்சி யாரெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய கவலைகளில் இந்த மகிழ்ச்சியை விட பணமானதாக ஆக்கி கொடுத்தார்கள். நம்முடைய ஈஸ்வரன் கூட வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் நோய்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கக்கூடிய உணவை தந்தருவாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னவர்களுடைய ஆழமான அன்பை மற்றும் சீராக்கி தந்தருவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.
حدثنا محمد بن فضيل رضي الله عنه عن عمارة بن شعشاع لما كان به زرعة رضي الله عنه عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده 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 سبحان الله وبحمده. اللهم صل وسلم وبارك وبارك على رسول سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى اله واصحابه سيدنا مولانا محمد. اللهم انا قد حضرنا وقرانا مولد نبيك الكريم ومن الله علينا فلا القبول والتكريم وحين متسكين لطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به والقيام مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستجيب شفاعته ويرجو الله الكريم رحمته ورحمته. اللهم اجعلنا ممن شملت برحمته العنايه ونرحم بجميع وجه عنه الرعايه وابشرنا بذلك التعليم اتباع السنه وقيام الزياره وعلى والقيام في شفاعته ونصرته. اللهم اجعلنا هذا يوما مرحوما وتقبل من بعده تبارك مباركا معصوما لا تجد فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا السالمين واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن سلك بنا هذا. اللهم عصاك لنا بتوحيد يا كريم واغفر اللهم علينا الكافرين واصلح للقلوب يا ارحم الراحمين. امين وجميع المؤمنين والمسلمين والمسلمات الاحياء والاموات انك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين وافضل الصلاه وافضل التسليم على سيدنا محمد الخالد جميع الانبياء والمرسلين وعلى